ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்கிங்ஸையும் வந்து பார்த்துடலாம். காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுங்க. இப்போ டைம் 11 மணி ஆகுது. இப்போ ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு புக்கிங் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன பிப்ரவரி மந்த்ல எல்லா டேஸ்க்குமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி அந்த டேக்கு டிக்கெட் வந்து 500 ரூபா தர்ஷன், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஓப்பன் பண்ணல. 300 ரூபா டிக்கெட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அன்னைக்கான டிக்கெட் வந்து புக் ஆச்சு. அதே போல இப்ப பிரசன்ட் ஸ்டேட்டஸ் 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. 12 மணியோட ஸ்டேட்டஸ் படி பாருங்க 16ஆம் தேதிக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்லாட் கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி 15ஆம் தேதியோட டிக்கெட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு. அண்ட் 10, 24 டேஸும் வந்து கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. மீதி எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்டா புக்கிங் ஆயிட்டு இருக்கு. மற்ற டேஸ்க்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்லாட்டட் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக டிக்கெட் கிடைச்சிச்சா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபாஸ்டா புக் ஆன டேஸ்ல மட்டும்தான் நமக்கு புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். சண்டேஸ்ல வந்து 4ஆம் தேதி, அதே மாதிரி 11ஆம் தேதி, 18, 25 இந்த டேஸ்க்கெல்லாம் நைட் ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. மீதி டேஸ்க்கு ஓரளவுக்கு டிக்கெட் இருக்குங்க. ஸோ எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. நைட் ஸ்லாட் புக் பண்ணினா கூட நீங்க வந்து மத்தியானமோ ஈவினிங் கூட வந்து ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாலேயே நமக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. புக்கிங் வந்து போயிட்டு தான் இருக்கு. டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்லாட் இருக்கிறது, இந்த மாதிரி 6 இருக்கிறது, இதெல்லாம் நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னொருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எரர் கண்டிப்பா வரும். ஓரளவுக்கு ஸ்லாட்ல டிக்கெட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மட்டும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கான புக்கிங்கோட அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் வந்து 3 மணிக்கு திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. இந்த டைம் வந்து 300 ரூபா தர்ஷன் கூடவே இதுவும் வந்து ஓப்பன் ஆயிடுது. மத்தியானம் 3 மணிக்கு ஷார்ப்பா ஓப்பன் ஆகும். நீங்க பிப்ரவரி மந்த்துக்கு எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா காமனா ஓப்பன் ஆகக்கூடிய இன்னைக்கு தான் நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு திருப்பதி திருமலை ரெண்டுக்குமே வந்து பண்ணிக்க முடியும். இதோட புக்கிங் ப்ராசஸ் பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நேரடி இலவச தரிசனத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து வியாழக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கன்லாம் ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. ஸோ அதனால நேரடியா போற தர்ஷன்ல கொஞ்சம் க்ரௌட் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுபடியே வந்து நமக்கு நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்கள் வந்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. வெளியில லைன் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்குமே நமக்கு வெளியில லைன் இருக்கிறதா இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம நேரடி இலவச தரிசனத்துக்கு 18ல இருந்து 20 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறதுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. நேரடி இலவச தரிசனத்துல இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரீசன் வந்து நேத்து வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால எப்பவுமே வியாழக்கிழமைகள்ல கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருக்கும். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 45,503 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் ஒரு 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி 25ஆம் தேதி நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் தாங்க ரன்னிங்ல இருந்திருக்கு. நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல செக் பண்ணுங்க. விஷ்ணு நிவாசம் கவுண்டர் கொஞ்சம் காலையில 7 மணிக்கே கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. ஆனா வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் வந்து நார்மலா தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா நியர்பை கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க தர்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு சேம் டேக்கான ஸ்லாட் வந்து இல்ல. மேபி ஸ்ரீவாரிமெட்டில் இருக்கலாம். ஸோ அதோட கரண்ட் அப்டேட் நமக்கு கிடைக்கல. இதுதான் இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின அப்டேட். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நேரடி இலவச தரிசனம் கூட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி, ஞாயிறு. ஸோ அடுத்த 2 நாள் லீவு வர்றதுனால மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். கிளைமேட்டும் ரொம்ப சில்னஸ் கிளைமேட் இருக்கனால அதுக்கு தேவையான திங்ஸ் போகும்போது எடுத்துட்டு போங்க. ஆஃப்லைன்ல ரூம் வேணும், ஆன்லைன்ல ரூம் கிடைக்கலன்னா நீங்க போற வரைக்குமே இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல காட்டும் ஏதாவது டேட்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பதிக்கு வந்து பாருங்க 1ஆம் தேதி வந்து ஒரு ரூம் வந்து அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது கேன்சல் ஆனால் நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருமலையில அதே மாதிரி தான். இல்லை எனக்கு அந்த டேட்ல புக் பண்ண முடியல அப்படின்னா நேரடியாக சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். காலையில 5 மணிக்கு மேல இருந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அங்க ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறத பொறுத்து தான் கவுண்டர் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூம் வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் எது அவைலபிள் இருந்தால் ஓப்பன் ஆகும்.
நம்ம போற டைம்க்கு நீங்க வேணா சிஆர் ஆஃபீஸ்ல செக் பண்ணி பாருங்க. ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா, ஒரு 1 ஹவர்க்குள்ள நமக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லன்னா பிரைவேட் மட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ குடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இன்னியோட கடைசியா வந்து நமக்கு பிப்ரவரி மாசத்தோட எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகுது. ரூம்ஸ் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு ரூம் கடைசி நேரத்துல தேவையில்ல அப்படின்னாலும் 2 டேஸ் முன்னாடி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வந்துரும். அதே மாதிரி நேத்து வந்து ஹோமம் 23ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் வரைக்குமே கம்ப்ளீட்டா எல்லா டேஸும் புக் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதோட என்ட்ரிலே வந்து அங்கேயே உங்களுக்கான ஆஃப்லைன்ல டெய்லியும் 50 டிக்கெட்ஸ் குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு ரூ. 1000 பார்ட்டிசிபேட் நம்ம பண்ணலாம். இதோட ஃபோட்டோஸ் நேத்து டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க டைரக்டா போயிட்டு கூட வந்து அங்க வாங்கிக்கலாம். இன்னிலிருந்து ரெகுலரா டெய்லியும் பேசிஸ்ல வந்து இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹோமம் ரிலேட்டடா டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அப்டேட்டா இருக்கு. 23ஆம் தேதி நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆஃப்லைன்ல 50, ஆன்லைன்ல 50 மொத்தம் 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நவம்பர் 27ஆம் தேதி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரெக்கமெண்டேஷன்ல வரக்கூடிய பிரேக் தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியதா சொல்லியிருக்காங்க. டிடிடி ஹேஸ் கேன்சல்ட் விஐபி பிரேக் தர்ஷன் ஆன் நவம்பர் 27 மண்டே டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால 26ஆம் தேதி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டிவோட்டிஸ் வந்து பார்த்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது விஐபி பிரேக் தர்ஷன் ரெக்கமெண்டேஷன்ல போறீங்க அப்படின்னா 26ஆம் தேதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 27ஆம் தேதி தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அப்படின்றனால தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னைக்கு வந்து கைசிக துவாதசி. ஸோ இன்னைக்கு கைசிக துவாதசியில காலையில உக்ர சீனிவாச மூர்த்தி அவர் வந்து மாட வீதிகள்ல பக்தர்களுக்கு அருள் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எஸ்விபிசி சேனல்ல லைவாகவும் போச்சு. அதோட போட்டோஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். வேற எந்த டிடிடி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய வைகுண்ட துவார தரிசனம் பத்தி கேட்குறீங்க. ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி கொடுப்பாங்க, எங்கெல்லாம் கொடுப்பாங்க, எப்படி போய் வாங்கலாம், இது எல்லாத்தையும் பத்தி தனியா ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு 2023 ஜனவரியில வந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான கவுண்டர்ஸ் வந்து கன்ஃபார்மா தெரியும். அதே கவுண்டர்ஸ்ல இந்த டைம் திரும்பவும் கொடுக்க போறாங்களா அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது வரைக்கும் ஷேர் பண்ணாம இருக்கோம். அண்ட் ஹோமம்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தா எங்களுக்கு மூலவர் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்க. டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்ல கேட்டதுக்கு அவங்க அந்த ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் உங்களுக்கு தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க தனியா தான் டிக்கெட் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் பிப்ரவரி மந்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளோட வீடியோஸ் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.